தாவேகாவிற்கு சேலம் மாநகர காவல்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. விவரம் என்னவென்று அறிவோம். விவரங்களோடு செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த கடிதம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சேலத்தில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் நேற்றைய தினம் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவில் பரிசீலனை செய்யப்பட்டு, குறிப்பாக மனுவை பரிசீலனை செய்த சேலம் மாநகர காவல்துறையினர் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். தங்கள் கட்சி நிகழ்ச்சி நடத்துவதற்கு சொல்லும் 4ஆம் தேதி காவல்துறையினர் அதிக அளவில் வெளி மாவட்ட பாதுகாப்பு பணிக்கு செல்வதால் தங்களின் கட்சி நிகழ்ச்சிக்கு தேவையான அளவில் காவலர்கள் நியமிக்க முடியாத நிலை உள்ளது. தங்கள் மனுவில் அளித்துள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்பது குறித்து விவரங்கள் தெரிவிக்கப்படாமல் உள்ளது. கட்சி நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான சொல்லும் 4ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக சேலம் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து எவ்வளவு பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்ற விவரங்கள் இல்லாத காரணத்தினால் தங்களின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க இயலாத நிலை உள்ளது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனிவரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு மனு அளிக்கும் பட்சத்தில் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் குறிப்பாக தேதி குறிப்பிட்ட நாளிலிருந்து 4 வாரத்திற்கு முன்பாகவே மனு அளிக்குமாறு அளிக்குமாறு சேலம் மாநகர காவல்துறை சார்பாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மனு அளிக்கும் பட்சத்தில் காவல்துறை மனுவின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும், தகுந்த பாதுகாப்பும் அளிக்கும் என்று இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு என்று குறிப்பாக சேலம் மாநகர காவல்துறை சார்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமைக்கு அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள் இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயிடம் கொண்டு சேர்த்து தேதி முடிவு செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க என்று தகவல்கள் வெளியே இருக்கு. இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேதி முடிவு செய்யப்பட்டு சேலம் மாநகர காவல்துறையிடம் தேதி சொல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் காவல்துறை வேண்டுமென கேட்ட தேதியில் அனுமதி அளிக்காமல் வெவ்வேறு காரணங்களை கூறி வருவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். விரிவான விளக்கங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.